அவன்யாபுரம் கிராமத்துல ராஜேஸ்வரிங்கிற மருமக இருந்தா. அவ ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துல இருந்து வந்தவ. அதே நேரத்துல ஸ்டெல்லாங்கிறவ பணக்கார குடும்பத்துல இருந்து வந்தவ. அதனால அவங்க மாமியார் எப்பவுமே ஸ்டெல்லா சைடு தான் நிப்பாங்க. ராஜேஸ்வரி காலையில எந்திரிச்சதுமே தன்னோட சமையல ஆரம்பிச்சு நல்லா சமைச்சுக்கிட்டு இருந்தா. ஒரு வழியா சமைச்சாச்சு. இனி அத்தைட்ட போய் சொல்லிட்டு கிளம்ப வேண்டியதுதான். வீடை மட்டும் ஸ்டெல்லாவை கூட்டிக்க சொல்ல வேண்டியதான். மணி ஆயிடுச்சு. நம்ம இப்பவே போய் நேரத்தோட நேரத்தமா கூடையை வித்தாதான் அப்புறம் யாரும் வாங்க வர மாட்டாங்க. ஸ்டெல்லா, என்னது இது? அத்தை இப்படி வேலை வாங்கிட்டு இருக்கிற? உனக்கு அசிங்கமா இல்லையா? பெரியவங்களை கால் அமைக்க சொல்லிட்டு இருக்கிற? சி, உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? ஏய், என்னடி ரொம்ப வாய் பேசிட்டு இருக்கிற? எங்க அத்தையை நான் அமுக்க சொல்லுவேன், உனக்கு என்ன ரொம்ப பொறாமையா? உன் காலெல்லாம் அவங்க பிடிச்சு விடலன்னு? உன் காலெல்லாம் பிடிச்சு விடுவாங்களா? நீயே ஒரு கிராமத்தாளு. ஏன் அளவுக்கு உன்னால கொஞ்சமாச்சும் படிக்க முடியுமாடி? அதெல்லாம் நீ சொல்லிட்டு இருக்கிற. ஏன் அத்தை எனக்கு காலை பிடிச்சு விடுவாங்க, அதை நீ கேட்க கூடாது. அந்த தகுதி எனக்கு இருக்குது, ஆனா உனக்கு இல்லை, ஞாபகத்துல வச்சுக்கோ. என்ன ஏண்டி இதுல என்ன தகுதி வேண்டி கிடக்குது? பெரியவங்கள காலை விழ வைக்கிறதே தப்பு. நீ இதுல காலை அமைக்கிற சொல்லிக்கிட்டு இருக்கிற. உனக்கெல்லாம் கொஞ்சமாச்சும் அறிவு இருந்தா அப்படி பண்ணுவியா? உங்க அம்மா அப்பா உன்னை அப்படி வளர்த்துருக்குறாங்களா? நல்லா அத்தை அவதான் அமுக்க சொன்னானா நீங்க போய் அமுக்குவீங்களா? ஏன் இப்படி பண்றீங்க? வாய முறி. அவ என் மருமக கிடையாது, மக மாதிரி. நல்லா படிச்சு வளர்ந்தவ, நல்லா ஃபாரின்ல படிச்சிருக்க. அது மட்டும் இல்ல, பல கோடி சொத்துக்கே அதிபதி. அவளுக்கு நான் கால் அமைக்கி விடாம வேற யார் கால் அமைக்கி விடுவா? அவ இந்த நிமிஷம் உன்னைய கால் அமைக்கிற சொன்னாலும் நீ அமைக்கி விட்டுதான் ஆகணும். ஏன்னா அவ பெரிய பணக்கார பொண்ணு, ஞாபகத்துல வச்சுக்கோ. என்ன என்னமோ பண்ணிக்கங்க, ஆனா என்னையெல்லாம் அமுக்க சொன்னா ஒரு துளி கூட நான் வந்து அமுக்க மாட்டேன். இவ பணக்காரின்றனால இவளுக்கு நான் அமுக்கி விடணுமா? என்னால எல்லாம் அப்படிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் வாழ முடியாது. இவ்வளோ வீடை கூட்டிட சொல்லுங்க, நான் வேலை கிளம்புறேன். எனக்கு கூட விற்கிறதுக்கு நேரமாயிருச்சு. நான் அப்படி வித்தாதான் 4 காசு சம்பாதிக்க முடியும். நான் கிளம்புறேன். நீ ஒன்றும் வருத்தப்படாத கண்ணு. அந்த கூடைக்காரிக்கே வர வர திமுறி ஏறி போச்சு. சாதாரண கூடையை வித்துக்கிட்டு அவ பண்ற பிகு இருக்கே, தாங்க முடிய மாட்டேங்குது. என்ன அவ வேலை பண்ணாலும் உனக்கு ஈடா வருமா கண்ணு? சீக்கிரமே அத்தை அந்த வீட்டு எல்லாமே உன் பேர்ல மாத்தி வச்சிடறேன்னு. அப்புறம் இவங்களாம் யாரும் ஒன்று அதிகாரம் பண்ண முடியாது. அத்தை இங்க பாருங்க, இன்னைக்கு நைட்டு அவங்க எல்லாரும் வந்ததுமே பேசி முடிங்க. இந்த சொத்தெல்லாம் என் பேர்ல எழுதி வைக்கிறதா சொல்லுங்க அவங்கள்ட்ட. அப்பதான் இது ஒரு முடிவுக்கு வரும், பாத்துக்கங்க. நீங்க எல்லாத்தையுமே சொல்லி என் பேர்ல சொத்து மாத்தி வைங்க. அப்பதான் இவங்கெல்லாம் என்கிட்ட அதிகாரம் பண்ணாம இருப்பாங்க. வாங்கம்மா வாங்க, நல்லா தரமான கூடையெல்லாம் இருக்குது. எல்லாரும் வாங்கிட்டு போங்க. ஒரு கூடை வேற 25 ரூபாய் தான். வாங்கம்மா. அக்கா, என்னக்கா நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க? அவ்வளோ பெரிய குடும்பத்துல வாக்கப்பட்டுட்டு இப்படி கூட வித்துட்டு இருக்கிறீங்க. ஏன் அப்படி கூட வித்துட்டு இருக்கிறீங்க? உங்களுக்கு என்ன காசு இல்லையா, பணம் இல்லையா? அவ்வளோ சொத்து இருக்குதே, அப்புறம் இதுக்கு வந்து இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க? எவ்வளோ சொத்து இருந்தாலும் வீட்டில் உட்காந்து சாப்பிட்றது எனக்கு பிடிக்காதுமா. அதனாலதான் ஏதாவது ஒரு தொழில் பண்ணி அந்த காசுல சாப்பிடணும்னு நினைக்கிறேன். நான் மட்டும் வீட்டில் உட்காந்து சாப்பிட்டேன்னா எங்க அத்தை என்னைய பேசியே கொண்டுருவாங்க. வீட்டில் ஓசி சோறு சாப்பிட்றேன்னு. நான் 4 காசு சம்பாரிச்சா அது எனக்கும் மரியாதையா இருக்கும்ல. நான் இப்போ வரைக்குமே என் கூட விற்கிற காசுல தான் நான் சமையல் செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். யாரோட காசுலயும் சாப்பிடல. அதுவே எனக்கு ஒரு கௌரவம் மாதிரி. அதனாலதாம்மா. பரவாயில்லக்கா, பொம்பளை பிள்ளைங்களா உங்களை மாதிரி தான் இருக்கணும். மற்றவங்க வீட்டை வச்சிருப்பாங்க பாத்தியா, அவங்கள மாதிரி இருக்கவே கூடாது. நல்லா உங்களை மாதிரி சுயமா வேலை பார்த்து சம்பாதிக்கணும். நானும் கொஞ்சம் கொஞ்சமா இதை கத்துக்குவேன். சரி, எனக்கு ஒரு 2 கூடை கொடுங்க. ராஜேஸ்வரி அன்னைக்கு வேலையை நல்லா பாத்துக்கிட்டு இருந்தா. அவளோட கூட வியாபாரமும் நல்லா போக ஆரம்பிச்சது. ராத்திரி ஒரு வழியா கூட எல்லாம் வியாபாரம் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்தா. என்னங்க, இந்தாங்க, நான் இன்னைக்கு கூட வித்த காசு 500 ரூபாய் ஆச்சுங்க. இந்தாங்க, இதை வச்சுக்கோங்க. நம்ம சாப்பாட்டு செலவுக்கு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம்ல. புடிங்க, உங்க கையில தான் நான் கொடுப்பேன். நீ எப்ப சம்பாரிச்சாலும் நீயே வச்சுக்கணும்னு நினைக்க மாட்டேங்கிற பாத்தியா? இதுதான் உன் பெருந்தன்மைங்கிறது. எப்பவுமே என் கையில கொண்டு வந்து கொடுத்துருவ. ரொம்ப சந்தோஷம்மா. ஆமா, நீங்க தானே நம்ம குடும்பத்தை பாத்துக்கிறீங்க. அப்ப உங்க கையில கொடுத்தா தானே எனக்கு மரியாதையா இருக்கும், உங்களுக்கும் மரியாதையா இருக்கும். அதனாலதான் நான் பண்றேன். ஏண்டி ஒரு சின்ன கூடையை வித்துப்பட்டு வந்து ஓவரா சீன் போட்டுக்கிட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ள. என் மருமகளை எடுத்துக்க, அவ எங்க போய் படிச்சுட்டு வந்திருக்கிறா, எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியுமா? சரி சரி, இதெல்லாம் நான் பேச விரும்பல. நான் ஒன்னு சொல்லிக்கிறேன். என் மருமக பேர்ல எல்லா சொத்தையும் மாத்த போறேன் பாத்துக்க. அதை இப்பவே சொல்லிட்டேன். உங்க 2 பேத்துக்கும் சம்மதமா இல்லையான்னுலாம் கேட்க விரும்பல. வந்து சாயனை முட்டு போட்டுட்டு போக. அம்மா, என்னம்மா இது? நாங்களாம் இருக்கும் போது உங்க மருமகளுக்கு மட்டும் எப்படி எல்லா சொத்தையும் கொடுக்க முடியும்? நாங்களாம் அப்ப என்ன தெருவில் போறவங்களா? அதெல்லாம் முடியாது. எங்களுக்கும் பாதி சொத்து வந்தாகணும் பாத்துக்க. நாங்களும் இந்த வீட்டில் தானே பிறந்தோம். இது பாருங்க, அதெல்லாம் கேட்க கூடாது. சொத்தாத்தா எனக்கு எழுதி வைக்கணும் முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க யாருக்கிட்ட பிரியப்பட்டு கொடுக்குறாங்களோ அவங்க வாங்கிக்க வேண்டியதான். உங்க மேல பிரியம் எல்லாம் அவங்க கொடுக்கல, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. சொத்து எனக்கு தான் வந்தாகணும். ஓஹோ, இந்த ராட்சசி சொல்லி கொடுத்தாளா? சொத்து பை பிடிச்சி அலையிறீங்க எப்படி? ஏன் என் பேர்ல எழுதி கொடுத்தா உங்களுக்குலாம் ரொம்ப குறைஞ்சு போயிருமா? ஏன் நான் அந்த குடும்பத்தை பாத்துக்க மாட்டேனா? இதை பாரு, இங்க யார் சொத்து பை பிடிச்சி அலையல. நீ அலையாம இருந்தா சரி. எங்களுக்கு இன்னும் இந்த சொத்து தேவையே கிடையாது. ஏங்க, நீங்க எதுவுமே சொல்லாதீங்க. அந்த பொண்ணே எல்லாம் சுத்தி வச்சுக்கிட்டோம்.
அத்தை நீங்க தாராளமா உங்களுக்கு எழுதி கொடுங்க, கையெழுத்து போட நாங்க தயாரா இருக்கிறோம். எனக்கு உங்க சொத்து எதுவுமே வேணாம், ஏன்னா எனக்கு நல்ல தொழில் இருக்கு, நான் பார்த்து சம்பாரிச்சுப்பேன், எனக்கு எந்த சொத்தும் வேணாம். அப்பாப்பாப்பாப்பா ரொம்ப சந்தோஷம். நான் கூட ரொம்ப ஏதாவது தகராறு பண்ணிடுவீங்களோன்னு நினச்சேன். எப்படியோ நல்லா ஒத்துக்கிட்டீங்கப்பா. ரொம்ப சந்தோஷமா கிளம்புங்க. வாங்குங்க உள்ள போலாம். தேவையில்லாம இதுக்கெல்லாம் சண்டை போட வேணாம். எத்தனை நாளைக்கு இந்த சொத்தெல்லாம் இருக்க போகுது? நாமெல்லாம் மண்ணுக்கடியில போயிட்டா இந்த சொத்தெல்லாம் எங்க போகும்னே சொல்ல முடியாதுங்க. கொஞ்ச நாளே அவங்க அத்தை அந்த சின்ன மருமகளுக்கு சொத்தை பூரா எழுதி வச்சாங்க. ஆமா, வீட்டுக்குள்ள யாரு? வெளியே வாமா, வெளியே வா. எல்லா பொருளையும் வெளியே எடுத்து வச்சுட்டு வெளியே வாமா. யாருங்க நீங்க? எதுக்கு எங்க வீட்ல இருந்து பொருள்லாம் எடுத்து வச்சுட்டு வெளியே வாங்கன்னு கூப்பிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு பைத்தியம் முடிச்சிச்சா? இது எங்களோட சொந்த வீடுங்க. என்னது சொந்த வீடா? சொந்த வீடெல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இந்த வீட்டு சின்ன மருமக இருப்பாளே, நல்ல மாடர்னா ட்ரெஸ்ஸு போட்டிருப்பாளே, அவள் பேர்லேருந்து என் பேருக்கு மாற்றி எழுதி கொடுத்துட்டா பார்த்துக்க. அதுக்கான பணத்தையே அவகிட்ட நான் செட்டில் பண்ணியாச்சு. இந்த வீடு மட்டும் இல்லை, உங்கள் தோட்டம் தரவும் மொத்தத்தையும் நானே வாங்கிட்டேன். அதனால தான் உங்கள் எல்லாத்தையும் வீட்டை விட்டு காலி பண்ணுங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஒழுங்கு மரியாதையாக காலி பண்ணுங்க, அப்புறம் போலீஸை வர வைக்க வேண்டியது இருக்கும். என்ன சொல்றீங்க? அந்த பொண்ணு எல்லா சொத்தையும் வித்துருச்சா? அந்த பொண்ணு அப்படி பண்ற பொண்ணு இல்லையே. அவ சொத்துக்கு ஆசைப்படுறவ எப்படி அதெல்லாம் விப்பா? இருங்க, அவளை கூப்பிடுறேன். ஸ்டெல்லா, ஸ்டெல்லா, வெளியே வரியா இல்லையா? அப்ப அட நம்பிக்கை இல்லைன்னா அந்த பொண்ணவே கூப்பிட்டு கேட்டுக்கப்பா. நான் என்ன பைத்தியமா உங்களை சும்மா வந்து வெளியே இழுத்து போட்டு போறதுக்கு? என்னம்மா இது? கையில பேக்கோட எங்க கிளம்பிட்ட? நீ என்னென்னமோ பண்றதா சொல்றாங்க, உண்மையா? ஏதோ சொத்தை பூரா இந்த ஆள் பேர்ல மாத்தி வச்சு எழுதிட்டியாமே, அதுக்கான பணத்தெல்லாம் வாங்கிட்டேன்னு சொல்றாரு. இதெல்லாம் பொய் தானே கண்ணு? நான் உன்னை முழுசா நம்புறேன், அப்படிலாம் நீ இருக்க மாட்டேன்னு நம்புறேன். அத்தை அப்படி நம்ப மாட்டேன்னு சொல்றதை விட நம்புறேன்னு சொல்றதுதான் பெட்டர்னு நினைக்கிறேன். அவர் சொல்றது எல்லாமே உண்மைதான். நான் சொத்தை பூரா அவர்கிட்ட வித்துட்டேன் பார்த்துக்கோங்க. அதுக்கான பணத்தையும் நான் எடுத்துட்டேன். என் புருஷன் ஊர்ல இருக்கார்ல, நான் அங்கேயே கிளம்பி போலான் இருக்கிறேன். அவர் தான் இந்த மெயினான காரியத்தையே செய்ய சொன்னாரு. இங்க இருக்க சொத்தெல்லாம் எப்படியாவது கைப்பற்றி வித்துட்டு வந்துரு, காசாக்கி கொண்டு வா, அப்பதான் நம்மளால எதா இருந்தாலும் பயன்படுத்த முடியும்னு சொன்னாரு. நானும் அதே மாதிரி காசாக்கிட்டே கிளம்புறேன். அடி பாவி, உன்னை எவ்வளவு நம்புனாங்க அவங்க நம்பிக்கை கூட ஒரு மரியாதை கொடுக்க மாட்டேன். இப்படி கேவலமான செயலை பண்ணி வச்சிருக்கேடி, உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? இப்படி நல்லா இருந்த வீட்டையும் காடையும் வித்துருக்கியே, இப்ப நாங்க எங்க போறது? தெருவுக்கா போறது? போடி போ, தெருவுக்கு போ. இவங்கள யார் என்னைய நம்ப சொன்னது? நான் நம்ப சொன்னேனா? இல்லையே. கண்மூடித்தனமா நம்பி சொத்தை என் பேர்ல எழுதி வச்சது அவங்களோட தப்பு. இதுல என்ன என்னோட தப்பு இருக்கு? அதனால நானும் வருத்தப்படணும்னு அவசியமே இல்லை. நான் கிளம்புறேத்த, எல்லாத்துக்கும் கிளம்புறேன். நான் திரும்பலாம் இங்க வரமாட்டேன், அவ்வளவுதான். என்ன அடி பாவி, அவனும் கூட்டா இருந்திருக்கிறானே. என் வயிற்றுல பெத்தது எப்படி இருந்திருக்குது பாரு. என் வயிறு தீயா எரியுதுடி. நீங்க 2 பேரும் எப்படி இப்படிலாம் நல்லா இருப்பீங்களோ எனக்கும் தெரியல. உடனே நம்பி இவங்க 2 பேரையும் நடு ஆத்துல விட்டுட்டேனேச்ச, மனசு கஷ்டமா இருக்குது. நீ எல்லாம் ஒரு ஆளாடி. நான் ஒரு ஆளா இல்லையானே அப்புறமேல் உட்காந்து நடு தெருவுல நின்று யோசிங்க. நான் இப்ப கிளம்புறேன். என்ன ஐயோ, அவளை நம்பி உங்க 2 பேத்தையும் நடுத்தருவில் நிக்க வச்சுட்டேனம்மா. என்னை மன்னிச்சிருக்க. நான் இப்ப என்ன பண்றது தெரியல. நமக்கு போற போக்க இடமும் கிடையாது, இருந்த இடமும் இப்படி கைப்பற்றி போச்சே. நான் என்ன பண்ணுவேன்? அத்தை அழாதீங்க அத்தை. நீங்க இப்ப வச்சு உங்களோட தப்ப உணர்ந்தீங்களே. ஒருத்தவங்களை கண்மூடித்தனமா என்னைக்கும் நம்பவே கூடாது அத்தை. அத்தை, எங்க அம்மா தான் எனக்கு ஒரு வீடு கொடுத்துட்டு போயிருக்காங்கல்ல, அந்த வீட்டை நம்ம தங்கிக்கலாம். இனிமே அந்த வீட்லயே இருந்துக்கலாம். என்னத்தான் அந்த வீட்டுக்கு குறைச்சல்? நல்ல வீடா தான் இருக்கு, வாங்க நம்ம அங்க போலாம். உங்களை கூட தொழில் பண்ணி நான் காப்பாத்துறேன் அத்தை, வாங்க. அம்மா, அழுதுட்டே இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி எந்த பிரயோஜனமும் இல்லை. தயவு செஞ்சு ராஜேஸ்வரி சொல்ற மாதிரி அவங்க அம்மா ராஜேஸ்வரிக்கு கொடுத்துருக்காங்கல்ல ஒரு வீடு, அந்த வீட்டில் போய் நம்ம தங்கிக்குவோம். இனிமேல் அங்கேயே இருந்துக்கலாமா? வா, அந்த நல்ல வீடு பார்த்துக்கோ. ராஜேஸ்வரிக்காக அவங்க அம்மா சின்ன வயசுலேருந்து ஒதுக்குன வீடாம். இப்படி ஒரு நல்ல மருமகளை விட்டுவிட்டு ஆகாது போகாதவரை போய் தலையில தூக்கி வச்சு ஆடி இருக்கேனப்பா. என்னை மன்னிச்சிருமா. இனிமேல் எப்பவும் நான் யாரையும் கண்மூடித்தனமா நம்பவே மாட்டேன். ரொம்ப படிச்சவங்களாம் நல்லவங்களும் இல்லை, ரொம்ப படிக்காதவங்களாம் கெட்டவங்களும் கிடையாதுன்னு எனக்கு நீ புரிய வச்சுட்ட. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம குட்டி கார்ட்டூன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.